நமஸ்காரம். மே மாத ராசி பலன்களில் நம்ம பார்க்கும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு மாதம் முதல் 2 வாரங்கள் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்ச வலுவோடவும், தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதியும் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆட்சி வலுவோட தொழில் ஸ்தானத்திலே ஸ்ட்ராங்காக இருக்கார். இது போக குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். இன்னும் வரும் நாட்களில் அவர் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். ராகு கேதுக்கள் அச்சில் இருக்காங்க, 1-7 அச்சில் இருக்குது. அதே சமயம் அஷ்டம சனி போயிட்டுருக்குது. இதில் பாக்கியாதிபதி சேர்க்கை அஷ்டமஸ்தானத்தில் சம்மந்தப்படுது. இந்த மாதிரி அமைப்பில் தான் மே மாதம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. சரி, அப்போ இது எந்த மாதிரி அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அஷ்டம சனி பாதிப்புகள் இந்த மாதத்திலேருந்து குறைய ஆரம்பிக்கும். காரணம், மே மாதத்துக்கு பின்பு ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்த குரு சனியை பார்ப்பதனால் அஷ்டம சனி பாதிப்பு இந்த மாதத்திலிருந்து சற்று குறைதலாக இருக்குது. ஏன்னா சுபகிரகங்கள் குரு பகவான் பயிற்சி ஆவதற்கு 1 மாதத்திற்கு பின்பு தன் வேலையை ஆரம்பிச்சிருவார். அந்த வகையில் பார்க்கும்போது மே மாதத்துலேருந்தே அஷ்டம சனி பாதிப்பு குறைவாக இருக்கிறதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயந்தான். அதுபோக தொழில்காரகன் ஆத்மக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலுவோடு இருக்கிறது. இதனால் வரைக்கும் இருந்த தொழிலில் இருந்த சுணக்கங்கள் குறையும், சுயதொழில்கள் மேன்மை அடையும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும், உங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இருந்த சிக்கல்கள் குறைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வேலை தொழில் ரெண்டுலேயுமே இந்த மாதங்களில் நல்ல பலன்களை சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதுபோக தனக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரிய நடுவே இணைஞ்சு இருக்கார். அப்போது பண தேவைகள் பூர்த்தியாகும். கேட்ட இடத்துல உதவிகள், பண உதவிகள் இந்த மாதத்தில் தாராளமாக கிடைக்கும். ஸோ சுப கடன்கள் சில பேருக்கு அமைறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. அப்போது பணம், வேலை, சுயதொழில், இன்னொன்று சொல்லப்போனால் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுற மாதமாகவும் இந்த மாதம் சிம்மராசிக்கு இருக்குது. இது போன்ற அனைத்து சுபலங்களுமே இருந்தாலும் சிம்மராசிக்காரங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம், அட்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சம்மந்தப்படுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக பாதம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாதங்களை பார்த்துக்கணும். இதை தவிர்த்து கொஞ்சம் சுப பலன்கள்லாம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படிப்படியாக எதிர்பார்க்கலாம் சிம்மராசிக்காரங்க.